ஆண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மூலன் உரை செய்த கொஞ்சம் சவுண்ட் வைக்க அன்பர்களே, மூலன் உரை செய்த முதல் தந்திரத்தில் 30 உபதேசம் உங்களுடைய புத்தகத்தில் கையில் 20வது பக்கம், புத்தகத்தில் கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் 20வது பக்கம். புத்தகம் இல்லைன்னா அலைபேசியில் PDF அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லை என்றால் saivam.org போனீங்கன்னா முதல் தந்திரத்தை தொட்டால் இந்த பகுதி வரும். திருச்சிற்றம்பலம். விண்ணின்று எழுந்து வினைக்கு ஈடாய்மை கொண்டு தன்னின்ற தாலை தலைக்காவல் முன்வைத்து புன்னின்று உரைக்கே ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பறுத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணிகில் பசுபாசம் நிலாவே. வேயின் எழும் கடல் போலே இம்மெய்யெனும் கோயில் இருந்து குடிகொண்ட கொன்னந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயம் அதாய் எழும் சூரியனாமே. சூரியகாந்தும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சினை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே. மலங்களை தாமென மாற்றி அருளி தலங்களைந்தான் சதாசிவமான புவனங்களைந்தான் அப்பொதுவினில் நந்தி நலங்களைந்தானுள் நயந்தான் அறிந்தே. அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறியறியாது உற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிட்டான் குருபரணாமே. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி நிற்கும் தீமேவு பல்கரணங்களுள் உற்றனார் தாமேல் பிறப்பெரி சார்ந்த வித்தாமே. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்பொடு சித்திட்டிருப்ப சிவயோகியார்களே. சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து உள்புக்கு தன்னொளிதானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக தவ நவயோக நந்தி நமக்கு அளித்தானே. அளித்தான் உலகு எங்கும் தானான உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திருவன்றுள் ஆடும் திருத்தாள் அளித்தான் பேரின் பத்தருள் வெளிதானே. வெளியில் வெளி போய் இரவியவாறும் அழியின் அழி போய் அடங்கியவாறும் ஒளியின் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளிமும் அவரே சிவசித்தராமே. சித்த சிவயோகம் சிங்கே தரிசித்தார் சத்தமும் சத்தமுடிவும் தம்முட்கொண்டோர் நித்த நிமலர் நிராமயர் நீள் பர முத்தர் முத்தி முதல் 36 30 படிமுத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து
அப்பரிசாக இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார் இழிவு வந்து எய்திய சோம்பே சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே சோம்பர் உணவு கரு சுருதி முடிந்திடம் சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வன் ஆதி அரண் தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செப்ப செல்லுடர் மாணிக்கம் மாணிக்கத்துள்ளே மரகதச் சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணிப்புண் மன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணித் தொழுதென்ன பேறு பெற்றாரே பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன் பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை அரிமை அறிந்து அறிவாரார் ஒருமையுள் ஆமை போல் உள்ஐந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் குறையற்ற பாலினுள் நீகளந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆசிரியன் செப்பும் குறையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒளிந்தார் கரையற்ற சோதி கலந்த சத்தம் முதல் ஐந்தும் தன் வழித்தான் சாரி சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையா உப்பு என பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடிய அது ஒன்றாகுமாறு போல் செப்பின் இச்சீவன் சீலத்துள் அடங்குமே அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்று அங்கு இடம் கொண்டதில்லை இதுவன்றி வேறு உண்டோ கடந்தொரும் நின்ற உயிர் கரை காணின் திடம்பெற நின்றான் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சித்திக்கில் திருவடியே செல்கதி அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னின் மடைமாறும் தானே தனித்து எம்பிரான் தனை சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினார் நாதன் நடத்தால் நயனம் கலிகூர் வேதி துதித்திட போயடைந்தார் விண்ணே. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கணிய புகுந்து நின்றுரைக்கி பொய்யிருள் கடிந்த மெச்சுடரே திரை பொறாமண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்வரந்து நின்றுணர்வதோரி உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருள் இருக்கின்ற திருமந்திரமாகிய ஞான நூலினை
தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மேகலால் வணங்கி இவ்வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய அருட்குருநாதர் திருவடிகளையும் என்னை ஞானச் செந்நெறியில் அடியேனை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களினுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களினுடைய திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, வழக்கம் போல நம்முடைய சிந்தனையை சிந்திக்க முற்படுவதற்கு முன்பதாக அட்டாங்க யோகத்தில் முதல் 4 பயிற்சிகளாக விளங்கக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய 4 பகுதிகளை நாம் நினைந்து கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம். கடந்த வகுப்பில் நாம் அதை சிந்திக்க தவறி இருக்கின்றோம். ஒரு தொடர்ச்சியான செயலை செய்யும் பொழுது அடியே ஏதாவது காரணத்தினால் மறந்தாலும் செய்ய வேண்டியதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடப்பாடும் என்பதை நினைந்து கொள்ளுங்கள். வகுப்பை துவங்குவதற்கு முன்பாக குரு மரபு வாழ்த்தும் திருமூல தேவநாயனாருடைய 30 உபதேசமும் பிறகு அட்டாங்க யோகத்தினுடைய 4 நிலைகளிலும் நாம் நின்று இதை சிந்திக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இயமம், புறச்சிந்தனைகள் இல்லாமல் நாம் விதித்தன செய்தல் என்கின்ற வகையில் எந்த விதமான புறச்சிந்தனையும் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனையை ஒருமித்த உணர்வோடு வைத்து கொள்ள வேண்டும். நம்ம எதை இயமம்னு வச்சுக்கிறோங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இயமம்னா என்ன? புறச்சிந்தனை இல்லாமல் ஒருமித்த உணர்வோடு இந்த வகுப்பை நாம் சிந்திக்க முற்படுவது தான் இயமம். நியமம் என்பது நம்மளுடைய விதி விலக்கியன ஒளிதல். நிச்சயமாக உங்களுடைய அலைபேசியை அமைதிப்படுத்துங்கள். சென்ற வகுப்பில் கூட 2 பேருடைய அலைபேசி அடித்தது. இப்போ கூட உங்களுடைய அலைபேசி தெரியலேன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து எப்படி சைலண்ட் போடுறது அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய சிரமமான விஷயம் இல்லை. யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்ததுன்னா எடுத்து பாருங்கள், சென்று என்னென்னு பேசுங்க. நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் கடந்து நம்ம இந்த சிந்தனைக்கு வருகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடர்பாடான சூழல் இருக்கலாம். எனவே உங்களுடைய அலைபேசியை அமைதிப்படுத்துதல் என்பதுதான் விளக்கியன ஒளிதலாகிய நியமம். 3வது ஆசனம் என்பது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் இருக்கை பகுதியில் எப்படி உங்களால் அந்த 2 நிமிடம் அசையாமல் ஒரே மாதிரி அமர முடியுமோ எப்படி வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம். காலை ஆசனம் பத்மாசனத்தின் மடக்கி வைத்தோ நீட்டிக்கொண்டோ இருக்கையில் இருக்கிறவங்க சாய்ந்து கொண்டோ எப்படி வேணால் இருந்து கொள்ளலாம். 3வது ஆசனம் என்பது அந்த வகையில். பிராணாயாமம் என்பது அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோமோ அப்போ மூச்சு காற்று எந்த மாதிரி போயிட்டு வருதுங்கிறத உற்று நோக்கணும். மூச்சு எங்கே பயணிக்குது, அது பயணிக்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த மூச்சுக்காட்டு செல்கின்ற இடத்திலேயே நம்மளுடைய அறிவை என்ன பண்ணணும்? 2 நிமிடம் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்பர்களை மீண்டும் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்கின்ற அட்டாங்க யோகத்தின் வாயிலாக நம்மளுடைய சிந்தனையை திருமூல தேவநாயனார் ஒருமுகப்படுத்தி இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு என்ன பயன் விளைய வேண்டும் என்று திருவருளும் குருவருளும் கருதி இருக்கிறதோ அந்த பலனை நம்முடைய உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு 2 நிமிடம் மீண்டும் திருச்சிற்றம்பலம் சொல்லி மீண்டும் திருச்சிற்றம்பலம் சொல்கின்ற வரை நம்மளுடைய சிந்தனையை அவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவும் நாள் என்னாலும். அன்பர்களே, எம்பிரான் திருமூல தேவநாயனாருடைய திருமந்திரமாகிய இந்த ஞான நூலில் நாம் சென்ற வகுப்பில் திருமந்திரத்தினுடைய விநாயகர் காப்பாக விளங்கக்கூடிய 5 கரத்தனை என்கின்ற பாடலை நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனை முதல் பாடலை முதல் வரியை மட்டும் நாம் ஒருவாறு சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் நாம் தொடர்ச்சியாக அந்த பாடலை சிந்தித்து தொடர்ந்து அதற்குரிய கருத்து பொருள்களை மீண்டும் அதில் இருக்கக்கூடிய கருத்து பொருள்களை எல்லாம் நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். முதல் பாடல், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றன 6 விரிந்தனன் 7 உம்பற் சென்றன தானிருந்தான் உணர்ந்து 8. இந்த பாடலில் இறைவனுடைய இலக்கணமாக விளங்கக்கூடிய சொரூப லட்சணமும் அதே சமயம் அவருடைய தடத்த லட்சணமும் என்று சொல்லக்கூடிய 2 வகை இயல்புகளும் எடுத்து காட்டப்படுகிறது. இறைவனுடைய சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்பது நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தது போல ஒரு பொருளுக்கு எந்த விதமான மாற்றமும் அடையாமல் தன்னிலையில் இருப்பதற்கு சிறப்பு இயல்பு. பிற பொருள்களோடு கலப்பினால் ஏற்படுகின்ற மாற்றம் அந்த பொருளுக்கான பொது இயல்பு. தண்ணீர் குளிர்ச்சியாக தன்னியல்பில் இருந்தால் அது சிறப்பியல்பு. தண்ணீர் நெருப்பினோடு சேர்ந்து வெந்நீரானால் அதற்கு பொது இயல்பு என்று பார்த்தோம். எனவே அந்த வகையில் நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தவாறு இறைவன் என்றும் அவன் அவராகவே இருக்கிறார் என்கின்ற வகையில் ஒன்றாயும் தானே பரம்பொருள், அவரை தவிர வேறு பரம்பொருள் இல்லை என்று சொல்வதற்காக எப்படி சொன்னாருங்க, ஒன்றவன் தானே. நாம் அந்த வகுப்பில் படிக்கும்போது பார்த்தோம், அதை பற்றி மிகுந்த விரிவை பார்த்திருக்கிறோம். ஒன்றவன் தானே என்பதில் நாம் நிறைந்த விரிவை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அவர் என்றும் அவராகவே நிற்பதினால் அவர் ஒன்று. தனித்த தன்மை, இறைவனுடைய தனித்த தன்மை. எது தனித்த தன்மைனா அவன் சச்சிதானந்தமாக இருப்பது. பாருங்க, இந்த வார்த்தை மட்டும்தான் இறைவன் ஒருவன்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்பதற்கான இலக்கணம். நீங்கள் நிறைய பார்த்தோம், அதையெல்லாம் எங்கள் மனசில் வைக்க முடியலைங்க ஐயா அப்படின்னா, சிவபெருமான் தனித்து அவருடைய சிறப்பிலக்கணம் என்ன என்றால் சச்சிதானந்தமாக நிற்றல். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்றும் மாறுபாடு அடையாது ஒரே தன்மையில் இருப்பது. சித்து தானே விளங்குகின்ற அறிவாக இருப்பது. ஆனந்தம் தன்னிடத்தில் மாறுபாடில்லாத ஆனந்தத்தை உடையவர். சத்து என்றும் மாறுபாடில்லாத நிலைத்த தன்மை உடையவர். சித்து தானே விளங்குகின்ற அறிவை உடையவர். ஆனந்தம் தன்னிடத்தில் என்றும் மாறாத ஆனந்தத்தை பெற்றிருப்பவர். சச்சிதானந்தங்கிற வார்த்தையினுடைய விரிவுங்க சத்து, சித்து, ஆனந்தம். எனவே ஒன்றவன் தானே, அவனே ஒப்பற்ற பொருள். அவனே ஒப்பற்ற பொருள். அவனே எல்லோருக்கும் மேலாக இருக்கக்கூடிய பொருள். இரண்டவன் இன்னருள். அவன் அருளானது எப்போ, இறைவன் தன்னிலையில் நிற்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தானே அமர்ந்து சிவமாயிருப்பார். அவர் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையின் காரணமாக இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகின்ற நிலை பல நிலை. அதில் முதல் நிலையாக இருப்பது அவனுடைய 2 அருள்களாக மாறி வருவது. 2 அவன் இன்னருள் என்று சொன்னால்
2 அருள்களாக அவன் நமக்கு கருணை செய்வதற்காக இறங்குறாருங்க. எப்படி இரண்டாக அப்படின்னா அருட்சக்தி, திரோதான சக்தி. அருள் என்பது உயிர்களுக்கு ஆனந்தத்தினிடத்தில் அழைத்து செல்வது. இறைவனுடைய அருட்சக்தி என்பது எனது இறைவனாகிய ஆனந்தத்திடத்து அழைத்து செல்கின்ற சக்திக்கு பெயர் அருட்சக்தி. புரியுங்களா? திரோதான சக்தி என்பது இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருளினுடைய ஆற்றலை கெடுப்பதற்காக துணை செய்கின்ற சக்தி. இந்த 2 சக்திக்கும் 2 வேறு வேறு சக்தி அல்ல, 2ம் ஒரே சக்தி தான். இறைவனுடைய மாறுபட்ட நிலைகள். புரியல? அதில் அருட்சக்தி என்பது சிவானந்தமாகிய சிவபெருமானுடைய ஆனந்தத்திற்கு நம்மை உயிர்களை அழைத்து செல்கின்ற சக்திக்கு பெயர் அருட்சக்தி, திருவருள். திரோதான சக்தி என்பது சிவபெருமானாகிய இறைவனுடைய ஆனந்தத்தை, சிவானந்தத்தை அடைய விடாது நம்மை உயிர்களை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்களினுடைய ஆற்றலை கெடுப்பதற்காக நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தி. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். 2வது சொல்ல எவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கிறோங்கிறத அதை நீங்கள் அறிவுக்குள்ளே வச்சுக்கணும். திரோதான சக்தி என்றால் என்ன என்றால், இறைவனுடைய சிவானந்தமாகிய அந்த பேற்றினை உயிர்களை அடையவிடாது தடை செய்கின்ற பொருட்களை, ஆற்றலை என்ன செய்கிறது இந்த சக்தி? உயிர்களுக்கு செலுத்தி, அந்த சக்தி வாயிலாக அந்த உயிர்களுக்கு அந்த தடை பொருள்களை எல்லாம் உணர்த்தி அதை கெடுக்கின்ற சக்தி திரோதான சக்தி. அது நா என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம், யா என்பது உயிர், வா என்பது வகாரமாகிய அருட்சக்தி. இதை ஒரு வகையில் வச்சுக்கலாம். இன்னொரு வகையில் இறைவனுடைய சக்தியை 2 வகையாக எப்படிலாம் நினச்சி பார்க்கலாம். இதில் குறிப்புக்காக முதல் சொன்ன செய்தி தான் முக்கியமான செய்தி. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இறைவர் அறக்கருணை, மரக்கருணை என்று 2 வகையில் உயிர்களுக்கு கருணையை செய்கிறார். புரியல? அது 2ஆக இருக்கிறது. அறக்கருணை என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம், உயிர்களுக்கு இறைவன் அருளை செய்யும் பொழுது துன்பம் கொடுக்காமல் செய்கின்ற கருணைக்கு பெயர் அறக்கருணை. துன்பத்தை ஊட்டி கொடுக்கின்ற கருணைக்கு பெயர் மரக்கருணை. ஏன் துன்பத்தை எடுத்தோன்னே கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. துன்பத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவு திருந்தணுங்கிறதுக்காக இறைவன் பல வகையில் நமக்கு அறிவை ஊட்டுகிறார். ஆனால் நம்ம அந்த அறிவையெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற வழியெல்லாம் நம்ம என்ன முடியறதில்லை, பற்ற முடியாத மலத்தினுடைய சார்பாக கெட்டு நிற்கிறோம். அப்போ சில நேரம் சொல்லி கேட்காதவர்களை அடித்து கேட்க வைக்க வேண்டிய நிலைப்பு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அடிக்கிற மாட்டை அடித்து தான் கறக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம அறிவை இறைவன் திருத்துவதற்காக பலவேறு வகையில் அருளை செய்தாலும் அந்த அருளின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் நாம் தவறு இழைக்கின்ற பொழுது, பிழைக்கின்ற பொழுது இறைவன் மரக்கருணையை செலுத்தி நமக்கு அந்த செயலை செய்ய வைக்கிறார். எனவே 2 அவன் இன்னருள் என்பதில் 2வது வகையாக நினச்சி பார்த்தீங்கன்னா அவனுடைய அருள் அறக்கருணையாகவும் மரக்கருணையாகவும் விளங்கும். இன்னொரு வகையில் அம்மையப்பராய் இறைவன் உயிர்களுக்கு தாயும் தந்தையுமாய், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அப்பன் நீ அம்மை நீ என்பது திருநாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு. தாயுமாய் எனக்கே, அதாவது தந்தை தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருநாவலூர் பகுதியத்தில் பாடியிருக்கிறார். தாயவளாய் தந்தையாய் தான் போயவளா பொன்னடிக்கை என்று அங்கேயும் தந்தை தாய் பாடியிருக்கிறார். நம்மளுடைய மணிவாசக பெருமானும் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து அப்பா போற்றி ஐயா போற்றி என்று அவரும் சொல்லியிருக்கிறார்.
புரியுங்களா? சரி, இறைவன் எவ்வாறு தாய் தந்தையாக இருக்கிறார்? நமக்கு இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை நினச்சி பார்த்தீங்கன்னா சரிங்களா, அவன் எப்படிப்பட்ட ஒப்பற்ற தாயாக இருக்கிறான் என்பது நமக்கு விளங்கும். அடிக்கடி பாடலில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இறைவன் எப்படி இருக்கிறார்? தாயுமாய் தந்தையுமாய். ஏன் தாயுமாய் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு தாயினுடைய கடன், ஒரு தாய்க்கு என்ன குழந்தையினிடத்தில் கடன்? தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே மாதிரி கடமையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. தாயினுடைய கடமை பிள்ளையை பெற்று வளர்த்துவது. ஈன்று புறந்தருதல் தாயினுடைய கடன். ஒரு தாய்க்கு கடன் ஈன்று புறந்தருதல், பெற்றெடுத்தல், அந்த குழந்தையை போசாக்க வளர்த்துறது. அம்மா எப்பயுமே குழந்தை மேலே என்ன நினைப்பாங்க? குழந்தையினோட உடல் மேலே தான் கவனம் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறானா, நல்லா சாப்பிட்டானா, அம்மா தான் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்பா வந்து என்ன பண்ணுவார்? படிச்சியா, ஒழுக்கமாக இருந்தியா? இது தந்தையினுடைய. ஈன்று புறம் தருதல் தாயின் கடன், சான்றோனாக்குதல் தந்தையினுடைய கடன். சான்றோனாக்குதல் என்ன அப்படின்னா, இப்போ அப்பா பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைங்களாம் நாம் அப்படித்தான் இருந்தோம்னு நினச்சிக்கங்க, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அப்படி நினச்சிக்கங்க. இப்போ பள்ளியில் ப்ராக்ரஸ் விசிட் மதிப்பெண் அட்டை கொடுத்தா நேராக கொண்டு வந்து யார்கிட்ட குழந்தை கொடுக்கும்? அம்மாட்ட தான் கொடுக்கும். உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? நீ அப்பாட்ட காமிச்சிருப்பான். தந்தை அதுதான் வந்து ஒரு இயல்பிலேயே செய்யக்கூடிய ஒரு உலக வழக்கு. நம்மளுடைய இறைவன் எல்லா பிறப்புக்கும் தாயும் தந்தையுமாக அம்மையப்பராக இருந்து கூட நமக்கு என்ன செய்கிறாருங்க? ஒழுக்கத்தோடு வளர்த்துவது தந்தையாகவும், புரியுங்களா, நம்மளுடைய அறிவை அன்போடு வளர்த்துவதில் தாயாகவும். சரிங்களா? நம்ம இறைவன் உடல் கூறுக்கு தாய் தந்தை என்று நினைத்து கொண்டு வச்சுக்கங்க. ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா இறைவன் உயிருக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறார். எப்படி? உயிரினுடைய வளர்ச்சியில் எப்படி அன்பு, ஒழுக்கம், ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்கள் சித்தியாரில் படிச்சிங்கன்னா 16 ஒழுக்கம் சொல்லுவார். சிவஞான சித்தியாரில் ஒழுக்கம், அன்பு, ஆச்சாரம் என்று சொல்லி 16 சொல்லி இந்த 16ஐயும் உடைய ஆன்மா என்று சொல்லுவார். அப்போ உயிருக்கு இந்த 16ல் அன்பு சம்பந்தப்பட்டு உயிரினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டு பார்ப்பது யார் பார்க்கிறார்? அவர் தாயாக இருந்து கவனிச்சுக்கிறார். தந்தையாக இருந்து இந்த உயிர் என்னென்ன குற்றங்களிலிருந்து மீள வேண்டும் என்று இறைவன் முடிவு பண்ணுறார். தந்தையாக இருந்து ஒழுக்கம், அவருக்கு சான்றோனாக்குதெல்லாம் இந்த உயிர் என்ன, 2 பேரும் வேற இல்லை. அதை மீண்டும் அப்பப்போ நினைவுபடுத்துங்க, 2 பேரும் வேற இல்லை. மணிவாசக பெருமான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோ எம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. பேதித்து அப்படின்னா ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் என்னென்னலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கவனிச்சுக்கிட்டே வந்து இந்த பிறப்பில் எவ்வளவு குற்றம் நீங்கி இருக்கிறது என்பதில் தந்தையாகவும், புரியல, இந்த பிறப்பில் எவ்வளவு அன்பு வளர்ந்திருப்பது என்பதில் தாயால் அம்மையப்பராய். அடுத்தது இன்னொரு வகையில் எடுத்தீங்கன்னா அர்த்தநாரியாய். இறைவன் எப்படி இருக்கிறார்? மாதொரு பாகராய், ஒரே வடிவத்தில் 2 தன்மை இருப்பதாக அமைந்திருக்கக்கூடிய தன்மை. அர்த்தநாரியாய், மாதொரு பாகனாய், பாகம் பிரியாளுடன் மாதொரு பாகராக திருக்குடிமாட திருச்செங்கோட்டில் போனீங்கன்னா சாமி எங்கேயும் இல்லாத ஒரு வடிவம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய, நின்று கொண்டு இருக்கக்கூடிய கோலத்தை பார்க்கலாம். இது எதுக்கு என்ன உணர்த்துகிறார் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒவ்வொரு உயிரினிடத்திலும் ஒவ்வொரு உடம்பினிடத்திலும் 2 வேறு தன்மைகளும் ஒரே உடம்பில் பெற்றிருக்கிற மாதிரி வச்சுக்கிறார். நாம் ஆணுன்னா நம்ம இடத்துல பெண் பாகமாக அவன் அமர்ந்திருக்கிறான் ஒரு பகுதி. நாம் பெண் என்றால் நம்ம இடத்துல ஆண் பாகதியாக அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆடவனிடத்திலும் ஒவ்வொரு அந்த ஆண் தன்மையினிடத்தில் என்ன இருக்கணுங்க? பெண் தன்மை இருக்கும். ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அந்த ஆண் தன்மையும் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. புரியுங்களா? நீங்கள் உலகத்தில் கவனிச்சிருப்போம், ஒரு பெண் மிகுந்த ஆடவத்தன்மை பெற்றிருப்பாங்க. அவங்களோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா நடை, பேச்சு, வழக்கு எல்லாமே ஆம்பளை மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன காரணம்? அந்த
பெண் தன்மை பெற்றிருக்கக்கூடிய உடம்பு பெற்றிருந்தாலும் இறைவன் அந்த ஆன்மாவினுடைய அறிவில் எப்படி உட்கார்ந்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா மிக்க ஆண் தன்மையோடு அமர்ந்திருக்கிறார். புரியல? அது அவங்க நடக்கிறாங்கன்னு குற்றம் இல்லை, இறைவனுடைய படைப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. எனவே சாமி என்ன பண்ணி வச்சுட்டு, சில ஆண்களை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிட்டுங்க, அவர் ரொம்ப அந்த பெண் தன்மையோடு அவர் நடையே அப்படி இருக்கும், பேச்சே அப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டு தன்மையும் அந்த உயிரினிடத்தினுடைய தன்மையில் இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார்ல. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, சாமி அப்படி இந்த உடம்போட உயர்ந்திருக்கிறார். ரெண்டு தன்மையும் ஒரே உடம்புலையும் ஒரே உயிரிட்டு இருக்கக்கூடிய அலி. இல்லைங்களா? பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. சாமி எப்படி நிற்கிறார், பெண்ணாணிலி எனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அப்போ இறைவன் அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பொருந்தி இருந்து ஒரு உயிரினிடத்தில் ரெண்டு தன்மையுமாக இருக்கிறார். நீ அடுத்தது இன்னொரு நிலை எடுத்தீங்கன்னா அவர் இரு சுடராய் எப்படி இருக்கிறாரு, இரு சுடர், சந்திரன் சூரியன். நம்ம உடம்புல இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒளிப்பொருள் கண் என்று சொல்லக்கூடிய ஒளிப்பொருள். இந்த கண் தான் உலகத்தை காண்பதற்காக நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளில் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஆற்றல் தன்மை உடையது. சூரியன்